ரைட்டுங்களா? இதோட ட்ரக்ன்றது இது வேற லெவல். அது யார் பின்னாடி இருக்கா? பெரிய மாஃபியா தானே, யார் பின்னாடி இருக்காங்க? இன்னைக்கு ஆதவ அர்ஜுனோட பேட்டி பார்த்துருப்பீங்க, முழுக்க முழுக்க திமுகவை குற்றம் சாட்டுறாரு. அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து 100 நாள் ஆச்சுன்னா பிடுங்குனீங்க. குறிப்பாக திமுக மூத்த அமைச்சர்கள் ஒரு 3 பேரை விஜய் குறி வச்சுன்னு இருக்காரு, அவரை தட்டி தூக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி. இப்போ ஏவாவேலு, சேகர் பாபு, கே நேரு இவங்களெல்லாம் தட்டி தூக்குறதுக்காக அவர் ஏம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து திமுகவை வந்து பாஜக பக்கம் தள்ளி விடணும். ரைட்டுங்களா? விஜய் வந்து ஹீரோ ஆகணும். விஜய் ஹீரோ ஆகணும். விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், ஆதவ் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேண்டிடேட், த்ரிஷா வந்து முதலமைச்சர் கேண்டிடேட். இப்படி போது. நாலேஜ் இல்லை, கிளாரிட்டி இல்லை, தெளிவு இல்லை, ஏகப்பட்ட புகார்கள் அமைச்சர்கள் மேலே. இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறாரு சரத்தை பார்த்து, நீ வந்து தட்னிய போதைப்பொருள் வச்சு கிரெடிட் கார்டில் தட்னி, அதை பற்றி பதில் சொல்லுன்னு கேள்வி கேட்குறேன். ஏகப்பட்ட புகார்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். கடந்த காலத்தில் விஜய் திமுக மீது பழி போட்ட ஒரு பெரிய பூதாகரமான விஷயம் கஞ்சா. கஞ்சா தான் திமுக தான் சப்ளை கொடுக்குறது, வியாபாரம் பண்ணுறதே அவங்க தான்ன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார் மக்கள் மத்தியில். ஆனால் இன்னைக்கு பல கொலைகள் கஞ்சாவில். என்ன நடக்குது தமிழ்நாட்டில் சார்? கஞ்சான்றது ட்ரக் மூமெண்ட்டுன்றது வந்து நீங்கள் அமெரிக்காவில் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். ட்ரக் மாஃபியான்றது வேறு சார். அதோட பெனல்டிமேட்டே வேறு. அதில் ஒரே ஒருத்தர் தான் புரட்சி பண்ணார் தமிழ்நாட்டில். அவர் பேர் வந்து அஸ்ரா கார்க். இன்றைக்கி வந்து ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருக்கார், விஜயுடைய ரைட் ஹேண்டாக இருக்கார் அவர். ரைட்டுங்களா? அவரை கூட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முயற்சிகள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறான். ஆனால் விஷயம் என்னென்னா, அவர் என்ன பண்ணார்னா சிம்பிளாக ஒன்று பண்ணார். கஞ்சா விற்கிறவன் யாரோ அவனை பிடிக்கிறதோடு மட்டும் இல்லை, அவனோட சொத்தையும் அட்டாச் பண்ணான். அதை வந்து உயர்நீதிமன்றம் பாராட்டிச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யாருமே, இன்றைக்கி டிஜிபியாக இருக்கிறவர் யார் பார்த்திங்கன்னா மகேஷ்குமார் அகர்வால். அவர் யாருன்னா கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவு நடக்கும்போது ஐஜி ப்ரொஹிபிஷனாக இருந்தவர், மதுவிலக்குத்துறை ஐஜியாக இருந்தவர். அவர் வந்து திமுக வந்து சஸ்பென்ஷனில் போட்டுச்சு, காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருந்தது. இப்போ இவங்களால் வந்து அது எதனால் வந்தது? மெத்தனால் அப்படின்ற ஒரு கெமிக்கலை ஓவர் யூஸ் பண்ணுறதுனால வருது. இவங்களாலலாம் வந்து இதை தடுக்கலாம் முடியாதுங்க. ரைட்டுங்களா? இதோட ட்ரக்ன்றது இது வேற லெவல். அது யார் பின்னாடி இருக்கா? பெரிய மாஃபியா தானே, யார் பின்னாடி இருக்காங்க? இன்னைக்கு ஆதவ அர்ஜுனோட பேட்டி பார்த்துருப்பீங்க, முழுக்க முழுக்க திமுகவை குற்றம் சாட்டுறாரு. அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து 100 நாள் ஆச்சுன்னா பிடுங்குனீங்க. 100 நாள் ஆச்சு இல்லை சார். நீங்கள் வந்து 100 நாளில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அதே அஸ்ரா கார்க்கு தானே வச்சுருக்கீங்க. அதே அஸ்ரா கார்க்கு இன்டெலிஜென்ஸில் இருக்கார்ல, அந்த அஸ்ரா கார்க்கு கரெக்டாக யூஸ் பண்ணால் இதெல்லாம் போயிட்டுருக்குமே. அஸ்ரா கார்க்கு தெரியாத மந்திரமே கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியுமே. அவரை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணல. அஸ்ரா கார் கையில் ஃபுல் பவரை கொடுங்களேன், தூக்கி போட்டு மிரிச்சிடுவார் அவர் தமிழ்நாட்டில். ரைட்டுங்களா? இன்றைக்கி ஏடிஜிபி அன்புன்னு ஒருத்தரை உட்கார வச்சுருக்கீங்க. அவரும் நல்ல ஆஃபீஸரு, அவருக்கு பவரே கொடுக்க மாட்டீங்க, அவரை ஆப்ரேட் பண்ணவும் மாட்டீங்க. அவரையும் இறக்குங்க களத்தில். காவல்துறையை விரிவுபடுத்துங்க, காவல்துறையை செயல்படுத்துங்க, காவல்துறையை வந்து இது பண்ணுங்க. நீங்கள் அமுதன் கொலையில் என்ன இருக்குது? கோயம்புத்தூர் அமுதன் கொலையில் கஞ்சா. இங்கே தனுஷ்னு ஒரு பையன் திருவத்தியூரில் பண்ணுறாங்க, அதுலேயும் கஞ்சா. இவங்க குடும்பத்தை பின்னாடி இருந்து இயக்குறது திமுக தான் அப்படின்னு குற்றம் வருது. அமுதன் குடும்பத்தை யார் இயக்குறா? திமுகவா? அமுதன் ஒருத்தர் சாவான்னு திமுகவுக்கு தெரியுமா? இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? இல்லை திமுக தான் செட் பண்ணி சாவடிச்சுதா? வாய்ப்பே இல்லை சார். இதெல்லாம் நீங்கள் கோஷ்டி மோதல் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அதை கோஷ்டி மோதலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது கஞ்சா மோதல். ரைட்டுங்களா? கஞ்சாவுடைய பரவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி போகுது, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஐஜி அஸ்ரா கார்க்கோட ஃபார்முலா தான்.
அந்த அஸ்ராகார்க் ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் ஒழிக்க முடியும். மெயினாக வந்து யார் கஞ்சா விற்கிறானோ அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, சொத்து எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணால் போதும். சமீபகாலமாக பிடிச்ச எல்லாருமே தாவக சார்ந்தவர்களாக தான் இருக்காங்க. தாவிக சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஜாதி இல்லை, மதம் இல்லை, அரசியல் இல்லை, கட்சி இல்லை, எதுவும் இல்லை. போதை. 10 ரூபாய்க்கு சிகரெட் விற்றா காசு என்ன வரும்? உங்களுக்கு 10 பைசா வரும் இல்லைங்களா? 10 ரூபாய்க்கு கஞ்சா விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ரூபா வரும். இவ்வளோதான் வித்தியாசம். போதை இல்லாத தமிழகமாக மாற்றுவேன், கூட ஊழலும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் விஜய். இப்போ கிட்டத்தட்ட டாஸ்மாக ப்ரைவேட் ஆக போகிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு 11 பிராண்டை அந்த உணவுத்துறை அமைச்சகம் தடை செஞ்சது. ஒரே நாளில் மீண்டும் அது விற்பனைக்கு வந்துருச்சு. என்ன ரகசியம் அதுக்குள்ள? அதில் மட்டுமே ஊழல் இருக்குது. அந்த 11 பிராண்டை தடை பண்ணிட்டு திருப்பி எடுக்கிறாங்க இல்லையா, அதில் மட்டுமே 100கணக்கான கோடி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. தாவேக அரசுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அந்த 11 பிராண்டை ஏன் எடுத்தீங்க? பதில் சொல்லுங்கள். ஏன் தடை பண்ணீங்க? ஏன் எடுத்தீங்க? அந்த 11 பிராண்டில் என்ன இருக்குது? அதில் மட்டுமே வந்து 100கணக்கான கோடியை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி ரத்தீஷ் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியுடைய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? அந்த ரத்தீஷ் என்ன பண்ணார்? மது உற்பத்தியாளர்களுக்கும் டாஸ்மாகுக்கும் இடையே தரகர் மாதிரி செயல்பட்டு ஊழல் செஞ்சார்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அந்த ரத்தீஷ் என்ன செஞ்சாரோ அதை தான் இன்றைக்கி தாவேக அரசு செஞ்சுருக்கு. இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? ஊழல் தானே. ஸோ டாஸ்மாக்குன்னு வரும்போது போதை ப்ளஸ் ஊழல் ரெண்டும் சேர்ந்து வருது. போதையை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம்னா போதை ப்ளஸ் ஊழல் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய டாஸ்மாகை நீங்கள் எங்கே ஒழிக்கும்? டாஸ்மாகில் வந்து அந்த பிராண்டை வந்து லிஃப்ட் பண்ணி மாற்றுறதுக்கு காசு, கோடிக்கணக்கில் காசு, 100கணக்கான கோடிங்க. சாதாரண கோடிலாம் இல்லை, 100கணக்கான கோடி காசு. இவர் 40 குவாரி வச்சுருக்காரு எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கர். 1 கோடியே 20 லட்ச ரூபா கட்டணும், அதான் லாபம் அவருக்கு. அதனால தான் அவர் கட்சி மாறி இருக்கார். வேறு எதுக்கும் கட்சி மாறல அவர். இல்லையா? இப்போ அதிமுக எக்ஸ் அமைச்சர்கள்லாம் தாவேக பக்கம் போகிறாங்க. அதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது, பின்னாடி தன்னை காப்பாற்றிக்கிறதா ஒரு இடத்துல போகிறாங்க. ஒரு விமர்சனம் கடந்த ஒரு வாரமாக சமூகத்தில் பேசப்படுறது என்னென்னா, குறிப்பாக திமுக மூத்த அமைச்சர்கள் ஒரு 3 பேரை விஜய் குறி வச்சுன்னு இருக்காரு, அவரை தட்டி தூக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி. ஆமாம், அது உண்மைதான். குறிப்பாக ஏவாவேலு, சேகர் பாபு, நம்ம கே நேரு, இவங்களெல்லாம் தட்டி தூக்குறதுக்காக அவர் ஏம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களும் அதான் இன்றைக்கி உதயநிதி பேசினார்ல, திமுகவில் எந்த அணி ஆக்டிவாக இருக்கோ இல்லையோ, சட்ட அணி வந்து சட்ட பாதுகாப்பு அணி வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அவர் பேசுகிறார் இல்லையா. அவங்க சட்ட ரீதியாக சந்திப்பாங்க வழக்குகளை. இப்போ இடி எப்படி பாஜக கையில் வச்சுன்னு ஆடுதோ அது போல் டிஏவிசியை விஜய் கையில் எடுத்துகிட்டு ஆடுறாரா? ஆமாம், விஎன்டிசியை கையில் வச்சுட்டு ஆடுறாரு தான் விஜய். அது மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அது அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியாது. முக்கியமாக செந்தில் பாலாஜி விஷயம், பாஜக பக்கம் செந்தில் பாலாஜி நகர போகிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தை சமீப காலமாக திமுகவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு சலசலப்பு இருக்குது. ஒரு பாஜக செந்தில் பாலாஜி ஒரு அச்சுறுத்தல் பண்ணி தன் பக்கம் இழுக்கிறாங்க, கரூரை கையாளுறதுக்காக இந்த திட்டம் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பாலாஜி மேலே பாலாஜி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே வந்து அண்ணாமலை போய் அமித்ஷாவை பார்த்து பாலாஜியை நம்ம கைது பண்ணலைன்னா நம்ம வந்து கரூரில் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் பாலாஜியை வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணிச்சு. பாலாஜியை இந்த அளவுக்கு கேவலமாக மாற்றி அவங்க தம்பியை மாற்றி எல்லாரையும் மாற்றின அப்புறம் பாலாஜி கைது செய்யப்படுவார்னு சொன்ன சமூக வலைத்தளங்களில் காசுக்கு பேசுகிறவனுங்க தான் இன்றைக்கி வந்து பாலாஜி வந்து இப்படி போயிடுவார் அப்படின்றாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, கனிமொழி வந்து திமுகவுடைய பொதுச் செயலாளராக போகிறாங்க அப்படின்றதையும் அவனுங்க தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ரெண்டும் நடக்கல. அது ஒரு திட்டமாக இருக்கா? இப்போ அதிமுக எப்படி சீரழிச்சாங்களோ அதுபோல் திமுக சீரழிக்கிறதுக்கு பாஜக திட்டம் போடுதா? அதெல்லாம் இருக்குது, அவங்ககிட்ட திட்டம் இருக்குது. அதுக்கு கனிமொழியெலாம் வந்து அவங்க பேட்டர்னைஸாக வச்சுருக்காங்க அப்படின்றது. கனிமொழி வந்து பாஜகவுடைய செல்லப்புள்ள 2G ஊழலில் வந்து அப்பீல் போல் அதெல்லாம் வந்து இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க.
அதெல்லாம் இருக்குது. ஆனால் கனிமொழி வந்து அதுக்கு ஈல்ட் ஆக மாட்டாங்க பர்சனலாக. ஏன்னா அது கலைஞரோட ரத்தம் ஒன்று. ரெண்டாவது வந்து பிஜேபி ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது இப்போ ஓம் பிர்லா நடத்தின இதில் டீ பார்ட்டியில் போய் வந்து கனிமொழி கலந்துக்கிட்டு டீ சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் நடக்கும். அவங்களுடைய விஷயங்கள் தான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இவங்க போடுற சீனர்களை திமுகவும் பாஜகவும் ஒன்றாயிடுச்சு அப்படின்றானுங்க. எஃப்சிஆர்ஏ திட்டம் வந்து செலக்ட் கமிட்டிக்கு போயிடுச்சு. தொகுதி மறுசீரமைப்பு வந்து தாக்கல் பண்ணப்படவே இல்லை. அது உண்மையா? அந்த உண்மைதான், தாக்கல் பண்ணப்படவே இல்லை. வராத மச்சான் வந்தான் பூமணத்தோட அப்படின்ற மாதிரி கதை தான். போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட அப்படின்ற மாதிரி மசோதாவே தாக்கல் செய்யப்படல. அதுக்கு வந்து இவங்க கூட்டம் நடத்துகிறாங்க. ஏன் ராகுல் காந்தி வந்து கேரளாலையும் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் ஏன் கூட்டம் நடத்தலை? அவங்கள ரூலிங் பிளேஸ் தானே, எல்லாம் தென் மாநிலங்கள் தானே. தொகுதி மறுசீரமைப்பில் அந்த மாநிலங்களும் பாதிக்கப்படும்ல. ஏன் அங்கெல்லாம் கூட்டம் நடத்தலை? இங்கே ஏன் ராகுல் காந்தி வந்து கூட்டம் நடத்துகிறாங்கன்னா இங்கே வந்து திமுகவை வந்து பாஜக பக்கம் தள்ளி விடணும். ரைட்டுங்களா? விஜய் வந்து ஹீரோ ஆகணும். விஜய் ஹீரோ ஆகணும். விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. ஆதவ் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. த்ரிஷா வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டு. இப்படி போகுது கதை. அட்டகாசமான நகர்களாக இருக்குது. இதில் அண்ணாமலை ஒரு அமைதியான அரசியல் எடுத்துக்கிறார். மீண்டும் அவரோட ஆடியோ அரசியலை கையில் எடுத்துருக்கிறாரு. அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது முதல்ல வெளியிடட்டும். அவரோட வேலையே என்னென்னா, இந்த மாதிரி ஆடியோ இருக்குது, டேப்ஸ் இருக்குது, டிஎம்கே டேப்ஸ், ஏடிஎம்கே டேப்ஸ், அது மாதிரி டேப்ஸ் இருக்குது. டேப்ஸை வச்சு அவங்கள மிரட்டி காசு வாங்குவார். இப்போது டிவிகே டேப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவை மிரட்டி காசு வாங்குவார். இப்போ அந்த டேப்புன்னா என்ன, அதில் என்ன மிரட்ட போகிறாரு, அதெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துருவோம். நம்மள மாதிரி ஆட்கள் அதுக்கு தானே இருக்கும். அண்ணாமலையுடைய ஒவ்வொரு இன்ச்சும் எனக்கு தெரியும். என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவார், எப்படி டேப் எடுப்பாருன்னு. ரைட்டுங்களா? அது வெளியில் வரட்டும். ஒன்று மிரட்டி காசு வாங்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுறாரா, இல்லை உண்மையிலே டேப் வச்சுருக்காரா, உண்மையிலே அவர் வெளியே கொண்டு வருவாரான்றதெல்லாம் பின்னாடி தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை சொல்கிறது பொய்யாக தான் இருக்குன்றதான் என்னோட நம்பிக்கை. கடைசி கேள்வி, விஜய் கிட்டத்தட்ட 100 நாள் ஆட்சி, எப்படி பார்க்குறீங்க அந்த ஆட்சியை? குறிப்பாக தமிழகத்தில் களத்தில் இறங்க அரசியல் தலைவர்கள் அண்ணாமலை, தனுஷ் மற்றும் லெஜண்ட் சரவணாவும் இறங்குறன்றாரு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசியல்? அதாவது 100 நாள் ஆட்சியில் வந்து மெச்சூரிட்டி இல்லை, நாலேஜ் இல்லை, கிளாரிட்டி இல்லை, தெளிவு இல்லை, ஏகப்பட்ட புகார்கள் அமைச்சர்கள் மேலே. இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறாரு சரத்தை பார்த்து, நீ வந்து தட்னிய போதைப்பொருள் வச்சு கிரெடிட் கார்டில் தட்னி, அதை பற்றி பதில் சொல்லுன்னு கேள்வி கேட்குறாரு. ஏகப்பட்ட புகார்கள் தாவேகா நிர்வாகிகள் மேலே, ஏகப்பட்ட புகார்கள். இது எதுவுமே தெரியல. தாவேகா எம்எல்ஏக்கள் யாருன்னு விஜய்க்கு தெரியல, தாவேகா மந்திரிகள் யாருன்னு விஜய்க்கு தெரியல, ஒன்றுமே தெரியல. ரைட்டுங்களா? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் த்ரிஷா தான். இதுதான் வந்து தாவேகா ஆட்சி. அதுக்கப்புறம் ஊழல் இல்லாத ஆட்சியானா ஊழல் நிறைந்த ஆட்சி. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, டாஸ்மாக்கும் குவாரியும் வந்து ஊழலுக்குள்ளே போய்கிட்டு இருக்குன்றது இன்றைக்கி கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள். அது மாதிரி ஊழலும் இருக்குது, லஞ்சமும் இருக்குது, போதையும் இருக்குது. கஞ்சா போதையில் கொலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. மொத்தத்தில் எந்த விதத்துலேயும் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆட்சி இது கிடையாது. அடுத்த கேள்வி வந்து தனுஷ், லெஜண்ட் சரவணாலாம் வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, புளியை பார்த்து பூனை போட்டுக்கிற சூடு தான் அது. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.